ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டீங்க, இது யாரோ வெட்டப்பட்ட குழி, நான் விழுந்துட்ட, உதவி செய்ய யாரும் இல்லைன்னு கதறி கொண்டு இருக்கிறீங்கல்ல. இந்த வெட்டப்பட்ட குழி யாரோ வெட்டல, உங்களுக்காகத்தான் இந்த குழி வெட்டப்பட்டது. சரி, இப்ப இந்த குழியில இருந்து கடவுள் காப்பாத்துவாரா மாட்டாரா? கண்டிப்பா, நிச்சயமா காப்பாத்துவாரு. யார நீங்க அதிகமா நம்புறீங்களோ அன்னைக்கே அந்த குழி வெட்டப்பட்டது. அப்போ மற்றவர்களை நம்பணுமா வேண்டாமா? இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த பதிவை பார்க்கும்போது நம்பலாமா வேண்டாமன்றதுக்கும் பதில் கிடைக்கும். வெட்டப்பட்ட குழியில விழுந்த நீங்க எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு பதில் கிடைக்கும். ஆபத்து காலத்தில இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா மீண்டும் ஆபத்தில் சிக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை பிறக்கும். உங்க வாழ்க்கை வளர்ச்சி மலர்ச்சி அடையும். இது சத்தியம். கண் எதிரே தோன்றிய காட்சிகள் சில, கண்களுக்கு தெரியாமல் தோன்றிய காட்சிகள் பல. கண்ணுக்கு தெரிஞ்சதை கவலைப்படக்கூடாது, கண்ணுக்கு தெரியாம என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும்ல. செஞ்சாதானே உங்க வாழ்க்கையில இன்னும் பேரானந்த நிலைக்கு நீங்க போக முடியும். துன்பம் வேண்டாங்க, விட்டுடுங்க. துன்பம் கடவுள் கொடுத்தது கிடையாது, நீங்களே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு செயற்கை தான் இந்த துன்பம். இந்த துன்பத்தில இருந்து மீள்வதற்கு அருமையான அற்புதமான யோசனை இந்த பதிவுல இருக்குது. கேட்டு பாருங்க, மலர்ச்சி அடைவீர்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரில் உயிரானவர்களே, இருப்பது எதுன்னு யோசிக்கலாம். இழந்ததை பத்தி யோசிக்காம ஒரு நல்ல வாழ்க்கைய நாம வாழ்ந்து சாதிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் ஏன் குறைகளை வச்சிருக்கார் தெரியுமா? ஒரு குறை இருக்குதுன்னா அத நீ நிறையாக்கு. அதற்காக உன்னோட ஆற்றலை பயன்படுத்து, உன் திறமைய பயன்படுத்து, முயற்சிகள் செய், எதை பத்தியும் யோசிக்காத. உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை நினைச்சு சந்தோஷமா சவால்களை எதிர்கொள்ளு. உன்னோட அம்மாவா அப்பாவா குருவா நண்பனா இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். இதுதான் சாயப்பாவுடைய மிக பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சோ கடவுள் எதற்காக உங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அத நாம பாசிட்டிவாவும் திங்க் பண்ணலாம், இல்ல நெகட்டிவாவும் திங்க் பண்ணலாம். ரெண்டு வழி இருக்குது. ஒரு வழி கரடு முரடு கல்லு முள்ளு, இன்னொரு வழியோ அற்புதமான ஆனந்தமான சந்தோஷமான வழி. ஆனா கண்களுக்கு தெரிவது என்னவோ, எது வழி நல்லா இருக்கோ, எது ரொம்ப சாஃப்டா இருக்கோ, எது அருமையா இருக்கோ, எது பிரம்மாண்டமா இருக்குதோ அந்த வழியை நோக்கி பயணத்தை மேற்கொள்வது மனிதனுடைய இயல்பு.
ஆனா அந்த பாதையில அந்த மனுஷன் போனா வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த பாதையில மனுஷங்க போனா வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த வழியில நாம பயணம் மேற்கொள்ளல. பட் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் பயணங்களை மேற்கொண்டார்கள். அந்த மேற்கொண்ட பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இதற்கு முன்னாடி போனவர்களை பத்தி அந்த அனுபவத்தை நாம எடுத்துக்கலாம். அப்போ அந்த அனுபவம் இங்க இருக்கும்போது எந்த வழியில போனா பலன் நிரந்தரமா இருக்குது, எந்த வழியில போனா பலன் தற்காலிகமா இருக்குதுன்ற அறிவு அந்த அனுபவஸ்தர்கள் மூலமா நாம பெறப்படுகிறது. பெறப்பட்ட அறிவை பயன்படுத்திக்காம நாம இல்ல இந்த வழியில இருக்கட்டும், இந்த வழி ரொம்ப கல்லா இருக்குது, முரட்டுத்தனமான பாதையா இருக்குது, இதுல போனா என்னோட காலு கையை எல்லாம் அடிபடும் நினைச்சு அந்த வழியில போகாம பல மனிதர்கள் எந்த வழியில பயணத்தை மேற்கொண்டார்களோ அந்த வழியில பயணத்தை மேற்கொண்டு ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை அனுபவிச்சு நிரந்தரமான துன்பத்தை அனுபவிக்க தயாரா இருக்கக்கூடியவர்கள் ஏராளம். அப்ப கடவுள் காட்டக்கூடிய வழி கல்லும் முள்ளும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரியான வழி. அந்த வழி ஆரம்பத்துல பெரிய அளவுல துன்பத்தை கொடுக்கும். ஆனா அந்த துன்பம் போக போக இன்பமா மாறும். ஆனா இது மற்ற மனிதர்கள் போற வழி சொல்றேன். ஆரம்பத்துல இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும், போக போக துன்பமா மாறும். ஆனா திருப்பி வர முடியாது. அப்போ ஆரம்பத்துல கஷ்டம், போக போக சந்தோஷம். ஆனா இங்கேயோ ஆரம்பத்துல சந்தோஷம், போக போக கஷ்டம். மனிதனுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது? இப்ப சந்தோஷமா இருக்கியா, அத பாரு, என்ஜாய் பண்ணு, அதுக்கப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம். இல்லப்பா 40, 50 ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்களே, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் விடு, 20 தானே ஆகுது, நீ 20 வருஷம் இருக்குது. இந்த மாதிரியான தப்பு கணக்க போட்டு 40 முடியாம போய் கதறி கொண்டிருக்கக்கூடிய நிறைய மனுஷங்களை நாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். கண்ணை மூடி கண்ணை திறந்தா 20, அவ்வளவுதான். இப்பதான் ஸ்கூலு காலேஜ் முடிச்ச மாதிரி. ஆனா இப்போ உங்க குழந்தைங்க ஸ்கூலு காலேஜ் முடிக்கலையா? என்ன முடிக்கிறாங்களா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி நடக்குதா இல்லையா? ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, தம்பி எனக்கு இப்ப 50 தாண்டிடுச்சு. நீங்க சில பதிவுகளை சொல்லும் போது அந்த பதிவுகள் என்னமோ இப்ப நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 30 வருஷம் போனதே எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஷாக் ஆகி கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. 20க்கும் 50க்கும் இருக்கக்கூடிய அந்த வயசு வித்தியாசம் 30 வருஷம். அந்த 30 வருஷமா நம்ம வாழ்ந்தோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த 30 வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு. ஆனா எல்லாமே தற்காலிக சந்தோஷத்தை, தற்காலிகமான ஒரு முடிவுக்காக தான் இங்க ஓடோடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கைய மிகப்பெரிய வில்லனா மாறி நிரந்தரமான சந்தோஷத்தை அழிக்க வந்திருக்குதுன்றதை ஏன் இப்ப வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கல? அப்ப இழந்ததை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கைய காலத்தை ஓட்டுறோம். அப்ப அந்த 30 வருஷம் அம்மா சொல்றது என்ன தெரியுமா? ஒரே ஒரு தோல்வி, என்னுடைய கல்யாணத்துல நான் தப்பான முடிவு எடுத்தேன். 23 வயசுல எனக்கு மேரேஜ். அங்க ஆரம்பிச்சது என் பிரச்சனை. நான் நினைச்ச மாதிரி நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு வாழ்ந்தேன். ஆனா
கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை அப்படியே தலைக்கீழா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப சரியாகும், அப்ப சரியாகும், எப்ப சரியாகும்னு நினைச்சு நினைச்சு வாழ்ந்து அந்த 30 வருஷத்தை எப்படி கழிச்சேன்னு தெரியல. அத கழிச்சேன்னு சொல்லல, நீங்க அதை அழிச்சேன்னு சொல்லுங்க. கழிக்கிறது வேற, அழிக்கிறது வேற. கழிக்கிறது வேற, அழிக்கிறது வேற. நம்ம காலத்தை கழிச்சோமா, காலத்தை அழிச்சோமா? கழிக்கிறதுன்றது நல்ல விஷயத்துக்காக வச்சுக்கலாம். அழிக்கிறது முடிஞ்சிருச்சு. சோ திருப்பி பெற முடியாதது. மிக முக்கியமானது என்னன்னா அது காலம். அந்த காலத்தோட எல்லாமே வந்துடும். உங்க வயசு, உங்க திறமை எல்லாம் வந்துடும். அத ஒன்ன தொலைச்சிட்டோம், ஒன்ன அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள நாம சிதைச்சிக்கிறதுக்கு சமம். சோ இந்த மாதிரியான கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம லைஃபை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து மீண்டு வர வழி தெரிஞ்சும் வராத மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். மீள முடியலன்னு சொல்லாதீங்க, ஐடியா தெரியலன்னு சொல்லாதீங்க. இழந்ததை நினைச்சுக்கிட்டு இருந்தா எதையும் பெற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாதா? இல்ல புதுசா யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்ப இழந்ததை விட பல மடங்கு பெருவாய்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இழந்ததை நினைச்சுக்கிட்டு வாழாத, இழந்ததை நினைச்சு கவலைப்படாத. இனியும் உனக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டத்தை நீ ஓடணும். ஓடுனா இழந்ததை விட பெறப்போவது அதிகம். அது ஏன் உனக்கு புரியல? எப்ப பார்த்தாலும் இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு சொல்றியே. என்னைக்காவது ஒரு நாள் நாம சரியா இருக்கோமா அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கியா? நீ நினைச்சு பார்த்திருந்தா இன்னைக்கு உன்னோட காலத்தை நீ அழிக்க மாட்ட. என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணக்கூடியதுல இந்த காலத்தை வீணாக்குனது இப்ப வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியல. இப்ப வரைக்கும் நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சுடு. எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தை எனக்காக கொடுத்த அந்த 24 மணி நேரத்தை நான் எவ்வளவு மோசமா பயன்படுத்தினேன். என்னை விட முட்டாள், என்னை விட மூடன் உலகத்துல யாருமே இருக்க முடியாதுன்னு என்னைக்கு என்ன நான் எச்சரிக்க ஆரம்பிச்சனோ அதுல இருந்து மீள்வதற்கு கடவுள் நல்ல ஒரு வழியை எனக்கு கொடுத்தாரு. அப்போ என்ன நான் எச்சரிக்காம இருந்தா கடவுள் எனக்கு எந்த விதமான அறிவையும் தந்திருக்க மாட்டாரு. ஏன்னா கொடுத்த அறிவை பயன்படுத்திக்காதப்போ அந்த அறிவு எனக்கு பயன்படாம போயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்குறேன், அந்த பொருள் உங்க வாழ்க்கைக்கு வழிவகுக்குது. அந்த பொருளை பயன்படுத்தினாதான் வழிவகுக்கும். அந்த பொருளை பயன்படுத்தாம கூடன்ல வச்சுட்டோம் அப்படின்னா அது எப்படி யூஸ்ஃபுல்லா ஆகும். அதே போலதான் காலம், அறிவு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா பயன்படுத்திக்க தெரியாம, பயன்படுத்தாம இருக்கிறதால எதுவும் உங்க வாழ்க்கைக்கு பயன்படாமலே போயிடுச்சு. ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்கன்னா அந்த காரு ஓடுதோ ஓடுறியோ அந்த காருக்கு மெயின்டைன் பண்ணியே ஆகணும். 6 மாசம் அந்த காரை எடுக்கலைன்னா காருக்குன்னு நீங்க செலவு பண்ணக்கூடிய நிலைமை வந்துடும். இப்போ 1 வருஷம் எடுக்கலைன்னா காருக்கு என்னதான் செலவு பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னா காரை கரகாட்டக்காரன் படத்துல வர மாதிரி பழைய பேரிச்சம்பழம் விற்கிறதுன்னு சொல்லி பழைய காருக்கிட்ட நிப்பு வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். சோ எடைக்கு தான் போட முடியும் காரை. அதே போலதான் வாழ்க்கையில பயன்படுத்தாமல் எத்தனையோ உங்ககிட்ட இருக்குது. அதை பயன்படுத்தாம இருக்கிற வரைக்கும் அது துருப்பிடிச்சு போயிடும். அதனால எந்த விதமான பலனும் இல்லை. உங்களுக்கு கடவுள் கையை கொடுத்திருக்காரு, காலை கொடுத்திருக்காரு, கண்ணை கொடுத்திருக்காரு. அதை வச்சு நீங்க நிறைய பயன்படுத்துறீங்க, அதனால பிரச்சனை இல்லாம இருக்குது. ஆனா கொடுத்த அறிவை நாம பயன்படுத்துறோமா? அப்ப அறிவு பூர்வமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? வாழ்க்கைய நடத்துறோமா?
அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில பேர் கேள்விகள் கேட்கலாம். அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்ந்தா தோல்வி அப்படின்றது இல்லாம இருக்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அவமானத்தையும் அறிவுபூர்வமான அறிவுன்ற பாதையில அறிவுன்ற கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அதை எதிர்த்து நின்று போராடி ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு வெற்றி படிக்கட்டுகளா மாறி 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 உங்க வாழ்க்கையோட தரத்தை உயர்த்த முடியும். இத நீங்க கரெக்டா செஞ்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அறிவை பயன்படுத்திருக்கீங்க. இத பயன்படுத்தல அப்படின்னா வாழ்க்கையோட தரம் உயர்ந்திருக்காது. இதுதான் கணக்கு. சோ ரொம்ப ஈஸி. கேள்விகளை கேளுங்க, பதில்களை அள்ளிக்கிட்டு போங்கல. கேள்விகள் எந்த கேள்விகளா இருந்தாலும் கேளுங்க. உங்ககிட்ட கேளுங்க, பதில் வரலன்னா அன்பே சாயில கேளுங்க, பதில் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். சோ இதுல மிக பெரிய விஷயம் என்னன்னா, உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடாது, உங்களை பத்தி பரிதாபமா பேசக்கூடாது. இந்த ரெண்டு விஷயமும் நடக்காம இருந்தா உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் இங்க கண்டிப்பாக கச்சிதமாக நடக்கும். பட் அது இல்லைன்னா தோல்விகளே நிரந்தரமா உங்களுக்கு வந்து சேரும். சோ நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தும் நம்மால பலகீனமான மனுஷங்களா ஏன் இருக்கும் தெரியுமா? ஒரு பாம்பு வந்துச்சுன்னா அந்த பாம்பு கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்ன்ற அறிவு நம்ம கிட்ட இருக்கிறதாலதான் பாம்பு நம்மளை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு நாம நம்மளை தற்காத்துக்கிறோம். அதே போல காலம், நேரம், ஆற்றல், திறமை இதை எல்லாமே நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்குதுன்ற அறிவு நமக்குள் வரல. அதனால அந்த காலமும் நேரமும் நம்மை மிகவும் பலவந்தமாக அழித்து கொண்டு இருக்கிறது. அதை பயன்படுத்தலைன்னா நம்மளை அழிக்கும். அப்போ அந்த காலத்தையும் நேரத்தையும் ஏன் நம்ம பயன்படுத்தல? எதுக்காக நம்ம பயன்படுத்தல? பயன்படுத்துவதற்கான காரணங்கள், பயன்படுத்தாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னன்னு தீவிரமா நீங்க உங்க மனசுக்குள்ள கேட்டு பார்த்தா அது 1000 ரகசியங்களை சொல்லும். 1000 கம்மி நினைக்கிறேன், லட்சம் ரகசியங்களை சொல்லும். அப்படி என்ன ரகசியங்கள் சொல்லுது அப்படின்னு கேட்டா என்னன்னு தெரியுமா சொல்லும்? நீ வாழ்க்கையில எதை பத்தியும் யோசிக்கல. நீ யோசிச்சதை எல்லாம் செத்து போன நாட்களை பத்தியே. நீ யோசிச்சதெல்லாம் எவனோ ஒருத்தன் உன்னை கேவலமா ஒரே நாள் ஒரே வார்த்தை சொல்லி திட்டுனா அத நீ வருஷத்துல 365 நாளையும் அதிகப்படியா அந்த வார்த்தைகளை மட்டுமே நினைச்சு நீ வாழ்ந்த. இது மாதிரி லட்சம் காரணத்தை அது கொட்டிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில நீ துன்பப்பட்டதற்கான காரணங்கள் அத்தனையும் அது கொட்டும் அருவி போல. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எதை நீங்க அளவுக்கு அதிகமா நினைச்சு பார்த்தீங்க? அதை நினைச்சு பார்க்கும்போது உங்கள் உடல் ரீதியா மன ரீதியா நீங்க பாதிக்கப்பட்டீங்களா, பாதிக்கப்படலையா? இதை எல்லாத்தையும் திங்க் பண்ணும் போதுதான் உங்க வாழ்க்கையில காலத்தை நீங்க எந்த அளவுக்கு அழிச்சிங்க அப்படின்ற வரைக்கும் தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பெரிய 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 பெரியவர்கள் பதவியில இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் ஒரே சொடக்கு போட்ட நேரத்துல அவங்க வெற்றி பெறல. எத்தனையோ அவமானம், எவ்வளவோ தோல்வி, அத்தனையும் பார்த்துதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த அறிவு நமக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? ஆனா மனுஷன் அவன் உடைச்சதால போய் முன்னேறல, அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சதால அவனுக்கு அந்த முன்னேற்றம் இருந்ததுன்னு
நாக்கு கூசாம சொல்லும்போது அவன் உழைத்தவனை பார்த்து பொறாமையும் உழைத்தவனை பார்த்து அலட்சியப்படுத்துறதால அந்த பாவத்தையும் வாங்கி வாங்கி சேர்த்துக்கிறான். சோ பாருங்க, லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை ஒரு மனுஷன் ஏற்படுத்தி அதுல இருந்து விடுபட முடியாத அளவுக்கு அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். தவிக்கிறானா இல்லையா? எவ்வளவு பெரிய தவிப்பு தெரியுமா? அதாவது இனி நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டோன்ற நிலைமை, அது உண்மையும் கூட. இப்பயும் அந்த நிலைமையில இருக்கலாம். கமெண்ட் பண்றீங்களா? யார் யாரெல்லாம் இப்ப வரைக்கும் தவித்து கொண்டு இருக்கிறீர்கள்? எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லைங்க. ஏதாவது ஒரு அதிசயமோ அற்புதமோ நடந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில இருந்து சாயப்பா என்ன காப்பாற்றுவாருன்னு எத்தனை பேரு அந்த மாதிரியான எண்ணங்களை மனசுல வச்சிட்டு இருக்கீங்களோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர். ஆனா இப்போ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியுது, கடவுளுக்கும் புரியுது. அப்ப கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டாதானே அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஏன் தப்பிக்கல? தப்பிக்காம இருப்பதற்கு காரணங்கள் என்ன? வழி தெரியலையா? இல்ல வழி புரியலையா? தெரியலன்றது வேற, புரியலன்றது வேற. தெரியலன்னா அங்க வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்க. புரியலன்னா வழி இருந்தும் புரியலன்னு அர்த்தம். அப்போ வழி தெரியலன்னு சொல்ல முடியாது, புரியலன்னு வேணா சொல்லலாம். அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சாதிக்க முடியாம உங்க பாழா போன மனது உங்களை திரும்ப திரும்ப பாழ்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப இதுக்கு ஒரே தீர்வுகள் என்ன? கடவுள்கிட்ட சென்று முறையிடுவதா? கடவுள்கிட்ட போய் முறையிட்டீங்கன்னா கடவுள் கடும் கோபத்துல இருக்காரு. வேலாயுதம் சூலாயுதத்தால் தாக்கப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? எதுக்கு? என்ன நான் உனக்கு கொடுக்கல, திருப்பி என்கிட்ட வந்து நீ கம்ப்ளைண்ட் வைக்கிறேன்னு. அப்ப எல்லாமே கொடுத்திருக்க, நீ வந்து சிறப்பா வாழாம போனதுக்கு நான் காரணம் இல்லை. நீ காரணத்தை சொல்லி நீ தப்பிச்ச. அப்ப தப்பிக்கிறதுக்காக தான் நீ காரணத்தை சொன்ன. ஒரு கேள்விக்கு அப்படியே ரிவர்ஸா திரும்பி போடுங்களேன், நிறைய விஷயம் புரியும். காரணத்தை சொல்லி தப்பிச்சேன்னா தப்பிக்கிறதுக்காக காரணத்தை சொன்ன. அப்பயும் கடவுள் கையை கட்டிட்டு தான் இருந்தாரு. உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமான ஒரு இது வரல, துன்பம் வரல. அதனால நீ கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்க. இந்த கம்ஃபர்டபுள் ஜோன் எப்ப அன்கம்ஃபர்டபுளா மாறுதோ அன்னைக்கு நீ கேட்ப, நான் பதில் சொல்லாம இருப்பேன். அப்போ என்னுடைய செவிகள் கேட்காது. நீ யார் அப்படின்னு 1000 முறை உன்னை விளக்குனாலும் எனக்கு புரிய வைக்கவே முடியாது. அந்த நிலை உனக்கு வரக்கூடாது. அதற்குத்தான் இந்த பதிவு. அப்படி என்ன செய்யணும்? இந்த இடத்துல இருந்து என்ன பாதுகாத்துக்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், உங்களால முடியும் அப்படின்னு நம்பணும். உங்களால முடியும் அப்படின்னு நம்பணும். உங்களுக்கு தான் உலகத்திலே பெரிய பிரச்சனைகள் இருக்குதுன்றத நம்பிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நம்பிக்கைய உடைக்கணும். சோ உங்களை விட பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு நிறைய பேரு இருந்தாங்க, அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றதையும் நீங்க உண்மைன்னு நம்பணும். இந்த மாதிரியான நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை அமைக்கணும். அந்த வாழ்க்கை முறை அமைக்கும் போது பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, முன்னாடி மட்டும்தான் பார்க்கணும்.
அப்போ அந்த சைடுல போகும்போது பல தடை வரும். அந்த தடையை தாண்டணும். இதை எல்லாமே செய்யணும். மனசுல உறுதி வேணும். மனதில் உறுதி வேண்டும். வார்த்தையில் தெளிவு வேண்டும். பாரதியார் பட்டா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சட்டுன்னு. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையில் தெளிவும் வேண்டும். அந்த பாட்டை கேட்டு பாருங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சும்மா அந்த குப்பை பாட்டெல்லாம் கேட்க கூடாது. நல்ல பாடல்களை கேளுங்க, ஒரு தத்துவ பாடலை கேளுங்க. அதை கேட்கும் போது மனசுல ஒரு விதமான நம்பிக்கை வரும். அந்த மனசு அது குளிர்விக்கும். மனசு காஞ்சு போய் கிடக்குது இல்ல, மனசு காஞ்சு போய் கிடக்குது. ஒரு ஆடு மாடு கூட அந்த இடத்துக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு பாலைவனமா கிடக்குது. அந்த பாலைவனத்துலதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சோ கடவுள் சொல்றாரு, டே அறிவு கட்டவனே, ஏன்டா இந்த இடத்துல உட்காந்து கிடக்குற? இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா அதுவே உன்னை சுட்டு உன்னை இரையாக்கிடும். வெளியில எழுந்து போன்றாரு. ஆனா பிடிவாதமா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இல்ல எழுந்து போக வழி இல்லைன்னு. டே பைத்தியக்காரா, வழி இங்க 1000 வழிகள் இருக்குடா, 1000 வழிகள் இருக்கு. நீ என்னடா இதுதான் உனக்கு சொந்தன்னு உட்காந்துட்ட அப்படின்னு அவரு எத்தனையோ இடத்துல எழுப்பி விட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏதோ அனுப்புறாரு. ஆனா எல்லாத்துக்கும் நம்ம சவால் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் என்ன பண்றோம்? காரணத்தை சொல்லி சொல்லி உட்கார்றோம். அப்போ இந்த காரணத்தை சொல்லாம நம்ம வாழ்க்கைய வாழ்ந்திருந்தா என்ன மாதிரியான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம் தெரியுமா? எவ்வளவு எக்ஸலண்டான ஒரு லைஃப லீட் பண்ணிருக்கலாம் தெரியுமா? நீங்க சொல்றீங்க லீட் பண்ண விரும்பல. ஏன் தெரியுமா? இது ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ஆமா, இங்க என்ன பண்றது? என்னால எதுவுமே பண்ண முடியலையே. எங்க பாலைவனத்துல உட்காந்துக்கிட்டு இங்க என்ன பண்றது? செடி வைக்க முடியுதா? நாத்து நட முடியுதா? மரம் வைக்க முடியுதா? எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு. ஏண்டா எதுவுமே பண்ண முடியலன்னு உனக்கு தெரியுது இல்ல? இதெல்லாம் எனக்குள்ள கேட்ட கேள்விகள். ஏண்டா பைத்தியக்காரா, எதுவுமே பண்ண முடியலன்னு தெரியுது. இங்கே உட்கார்ந்து இருந்தா எதையுமே நீ சாதிக்க முடியாதுன்னு தோணுது. ஒரு நார்மல் வாழ்க்கைய வாழ்வதற்கு கூட இந்த இடம் ஏற்ற இடம் இல்லைன்னு உனக்கு தெரியுது. உனக்கு கொடுத்த அறிவால அதை நீ உணர்ற. அப்ப ஏன்டா இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு வந்தா ஜெயிச்சிடலாம். உடனே நாம இடம் வீடு சரியில்லை, வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி பக்கத்து தெருல வீட்டுக்கு நம்ம போயிருப்போம். சோ வாஸ்து இடமோ அது இல்லை. மனதில் ஏற்பட்ட வலியா இருக்கலாம், மனதில் ஏற்பட்ட அவமானமா இருக்கலாம், மனதில் ஏற்பட்ட ஒரு விதமான சோம்பேறித்தனமா இருக்கலாம், இல்ல மனதில் ஏற்பட்ட சுகமான வாழ்க்கையா இருக்கலாம். எதுல நீங்க மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம சோம்பேறித்தனத்தால எதுவுமே செய்யலையா, இல்ல வலியால எதுவுமே செய்யலையா, இல்ல அவமானத்தால எதுவுமே செய்யலையா, இல்ல சுகமா இருக்கணுன்றதுக்காக எதுவுமே செய்யலையா? எந்த லிஸ்ட்ல நீங்க வரீங்கன்றதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தம் 4 விஷயத்துல நீங்க அடிபட்டு இருந்தாலும், 4 விஷயத்துல நீங்க அடிபட்டு இருந்தாலும் உங்க வாழ்க்கை என்னமோ கெட்டு போனதாகவே மாறிடும். இப்ப கெட்டு போன வாழ்க்கையை திரும்பி கொடுப்பதற்குத்தான் இந்த பதிவு. ரைட்டா? கெட்டு போனதற்கு உண்டான வாழ்க்கைய திருப்பி நல் வாழ்க்கைய ஆரம்பின்னு சொல்றாரு இந்த பதிவின் மூலமா. திரும்ப 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 மனதில் எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இத சொல்லி சொல்லி காலத்தை கடத்தினது போதும், கடவுளை ஏமாத்தினது போதும், உங்களை நீங்க ஏமாத்துறது போதும். இனிமேலாவது ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லி சாய்ப்பாட விருப்பமா இருக்குது. சோ கடந்ததுதான், இருப்பதுதான், நடக்க வேண்டியது இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களால
உறுதியான மனநிலையை ஏற்படுத்த முடியுமா? கமெண்ட் பண்ணுங்க. கடந்தது கடந்ததுதான். கடந்தது கடந்ததுதான். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கடந்துடுச்சே, முடிஞ்சிடுச்சே, திரும்ப 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 கடந்துடுச்சே, என்னடா பண்றது, ஏதுடா பண்றதுன்னு நாம ஏன் முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கோம்? யார முட்டாளாக்க முயற்சி நடக்குது? 10 பேர்கிட்ட காரணத்தை சொல்லி அனுதாப அலைய வாங்கி என்ன சாதிக்க போறீங்க? இதுதான் உங்க அச்சீவ்மெண்டா? யாராவது உங்ககிட்ட அச்சச்சோன்னு சொல்லணுமா? அச்சச்சோன்னு சொல்லணும். அதை நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறீங்களா? ஏமாந்தத கடவுளுக்கு செஞ்ச தியாகம்னு நினைக்கிறீங்களா? ஏமாந்தது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஏமாத்தனவனை விட ஏமாந்தவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். நம்ம எதுக்கு ஏமாந்தோம் அப்படின்னா, அங்க ஒரு சுயநலம் இருந்துச்சு. எதனால ஏமாந்தோம்? பொதுநலத்துக்காக ஏமாறல. உங்களுக்கு ஒரு மனுஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த மனுஷன் உங்களுக்கு எல்லாமே செய்வான்னு நினைச்சு நீங்க வாழ்ந்தீங்க, அவன் ஏமாத்தலாம். சோ என்னைக்கு நாம நம்மளை நம்பி வாழாம பிறரை நம்பி வாடுறோமோ, அன்னைக்கே உங்களுக்கு குழி தோண்டப்பட்டாச்சு. ஒண்ணு, சில குழியில விழுந்தா எந்திரிச்சிடலாம். இன்னும் சில குழிகள்ல விழுந்தா எழுந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் எழுந்திருக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விழுந்த குழி அப்படிப்பட்டது. ஏன்னா அவங்க நம்பிக்கை கடவுள் மேலேயோ அவங்க மேலேயோ இல்லை, பிறர் மீது வைத்திருந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை. அதனாலதான் இந்த பாழும் குழியில விழுந்து தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. நீ பிடிச்சு எழுந்திருச்சிடு. ஒரு குழி அப்படின்னா, வெட்டப்பட்ட குழிய கொஞ்சம் பொறுமையா நிதானமா இங்க இருந்து எழுந்திருக்க முடியும்னு நம்பு. அதுக்கப்புறமா இங்க இருந்து தப்பிக்க முடியும்ன்ற பார்வையில அந்த குழிய சுத்தி பாரு. பார்க்கும்போது அதுல ஒரு சில வழிகள் கடவுள் ஒளிச்சு வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் அப்படியே காட்ட மாட்டார், ஒளிச்சுதான் வச்சிருப்பாரு. அதை நீ கண்டுபிடிக்கணும். கடவுள் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அங்க சொல்யூஷனை ஒளிச்சு வச்சிருக்காரு. அது என்னன்னு கேட்க கூடாது, அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அந்த கிரிப்பை பிடிச்சு மேலே ஏறி வா. ஒரு கிரிப்பும் ஒன்னு கீழே மறுபடியும் தள்ளும், இன்னும் சில கிரிப்பும் மேலே ஏற்றும். அப்போ 5 அடி சறுக்கும், 2 அடி உயர்வுக்கு வரும். நீ 2 அடியில ஏறினா 5 அடி சறுக்குதுன்னு நினைச்சு கீழே விழுந்துராத. கீழே விழுந்தா காலம் பூரா காப்பாற்ற முடியாது. நீ விழுந்துதான் எழுந்திருக்கணும். அப்படின்னு விடாம நான் எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ விழுந்துதான் கிடப்ப. நான் எழுந்திருக்கும் போது மறுபடியும் விழணும், மறுபடியும் எந்திரிக்க ட்ரை பண்ணணும், மறுபடியும் விடுவேன். அப்போ உனக்குள்ள ஒரு அறிவு, ஒரு வேற ஒருத்தனும் பேசுவான், இதை இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு. அப்போ அதை வச்சு எழுந்துரு. முதல்ல பள்ளத்துல இருந்து வெளியில வா. வெளியில வந்துதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகுது. அதுக்குள்ளேயே உன் வாழ்க்கை ஆரம்பம் ஆகாது. எங்க இருந்து தொடங்கணுமோ அங்க இருந்துதான் தொடங்க முடியும். 0 வயசுல இருந்துதான் பிறக்கிறோம். 60 வயசுல யாரும் பிறக்கல. சோ தொடக்கம் 0 தான், முடிவுதான் 100. ஆனா அந்த பாதியில நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், என்னென்ன வழிகள்லாம் இருக்கு, என்னென்ன ஷார்ட்கட் மெத்தடாலஜி இருக்கு அப்படின்னு
ஷார்ட்கட்டை தேடிக்கிட்டு போயிட்டே இருந்தா ஒரு பக்கம் காலத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்க. கடைசியில உனக்கு புரியுது இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை, இதுக்கு ஒரே கட்டு தான் இருக்கு, அதான் நேர்மையான கட்டு. அங்க போயிருந்தா என் வாழ்க்கை இன்னைக்கு தொலைஞ்சிருக்காதுன்னு சொல்லி பின்னாடி புலம்புறதுக்கு இப்பொழுதே எடுத்து வை ஒவ்வொரு அடியையும். விழக்கூடாதுன்னு நினைக்காத, விழுந்தாலும் எழுந்திருச்சிருவன்ற நம்பிக்கை வை. சோ நெகட்டிவ்ல பாசிட்டிவ் வை, தப்பே கிடையாது. இங்க அப்படிதான் வைக்கணும். நெகட்டிவ்ல பாசிட்டிவ் வை, பாசிட்டிவ் வச்சு இல்ல நான் எழுந்துச்சிருவேன், அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன், கீழே விழுந்துட்டா உன் நம்பிக்கை உடைச்சிடும், உன் நம்பிக்கை உடைஞ்சிடும். கண்ணாடி கிளாஸ் மாதிரி உடஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. என்னதான் உன் பேஸ்ட வச்சு ஒட்டினாலும் உடைஞ்சதுதான், அது எப்ப வேணாலும் உடையும். சோ நம்ம நம்பிக்கையை உடைக்காம இருக்கணும்னா எது வேணாலும் நடக்கும், ஆனாலும் நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும் போது எது நடந்தாலும் உன் நம்பிக்கை என்னைக்கும் எப்பையும் உடையாது. உன் கை உடையலாம், கால் உடையலாம், ஆனா உன் நம்பிக்கை உடையாம இருக்கிற வரைக்கும் உன்னை எவன் நாளையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ரைட்டா? சோ இந்த மாதிரியான விஷயத்தை ஏன் நம்ம நினைக்க மாட்டோம்னா இதுக்கு நிறைய கஷ்டப்படணும். நம்ம நினைக்கிறோம் அப்படியே குழியில விழுந்து கிடக்குறோம். யாராவது இந்த எப்படி ஹனுமன் ஒரு மலைய தூக்கிட்டு, சஞ்சீவ் மலையா, அந்த மலையை தூக்கிட்டு போற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து என்ன அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாங்களா? யாரும் அந்த மாதிரி உதவிகள் செய்வதற்கு தயாராக இல்லை. ஏன்னா யாருக்கும் அந்த மாதிரியான அதிகாரத்தை கடவுள் வழங்கல. எவ்வளவுதான். சோ நடக்காத ஒரு விஷயத்த நடக்கும்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருந்தனா காலத்தை அழித்து கொண்டு இருக்கிறோம். காலத்தை என்ன பண்றோம்? அழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கோ இல்ல அடுத்த கட்டத்துக்கு போவதற்கோ சோ எந்த எஃபர்ட்ஸும் பண்ணல. சோ உழைச்சா உயர்வு பெறுவோம், உழைக்கலைன்னா தாழ்வு அடைவோம். அவ்வளவுதான். இதுக்கு என்ன வார்த்தையோ அதுக்கு எதிர்மறை வார்த்தை தான். உழைத்தால் உயர்வு அப்படின்னா உழைக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நம்ம என்னைக்குமே ஒரு வார்த்தை மட்டும்தான் பார்க்கிறோம், உழைத்தால் உயர்வு பாடு. சரி, நீ உழைக்காம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்கு அடுத்த ஒரு மீனிங் பார்க்கல. உழைக்கிறனா தாழ்வு. அதனாலதான் நீங்க நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க சில இதெல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா இந்த ஸ்டேட்டஸ் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நீங்க மத்தவங்களுக்கு சொல்றீங்களா இல்ல நீங்க அதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு புரியல. எனக்கு லாஜிக். ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. உழைத்தால் உயர்வு. ஸ்டேட்டஸ் வைக்கிறவன் உழைக்கிறதுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும். அப்ப இவன் ஏன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது. இது இந்த லாஜிக் அதாவது கொஞ்சமாவது சிங்க் ஆகணும்ல. ஒரு உழைக்காதவன் உழைத்தால் உயர்வுன்னு சொல்லி வச்சா நீங்க யோசிச்சு பாருங்க, இவன் ஏன் வைக்கிறான், எதுக்கு வைக்கிறான்? இல்ல அவனுக்கே அவன் சொல்லிக்கிறானா இல்ல அவன் மத்தவனுக்கு சொல்லிக்கிறானா? அப்ப அவன் மத்தவனுக்கு சொல்லலாம், அப்ப ஏன் அவன் உழைக்கல? இந்த மாதிரி 1000 கேள்விகள் கேட்டு கேட்டு தலைவலி எடுத்துதான் மிச்சம். ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு தகுதியானவனான்னு பார்க்கணும். இப்ப நான் உழைத்தால் உயர்வுன்னா நான் உழைக்கிறவனா இருந்தாதான் அந்த வார்த்தைய நான் வந்து வெளியில சொல்ல முடியும். நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா இதுல அட்லீஸ்ட் ஒரு 10%. நான் திரும்ப சொல்றேன், 10% அது எனக்கு கிடைச்சாவே போதும்னு நினைக்கிறேன். நான் 100%தோட தான் இருக்கிறேன்னா அது ஆணவத்திலையும் அகம்பாவத்திலையும் நான் பேசுறேன்னு அர்த்தம். அப்ப 10% தான் நான் செய்கிறேன், அவ்வளவுதான் செய்ய முடியுது. இன்னைக்கு சாதிக்கிறவங்க எல்லாம் எத்தனையோ பர்சன்டேஜ் சொன்னாங்க, ஒரு 15% தான் அவங்க மூளைய பயன்படுத்துறாங்கன்னு. சாதிக்கிறவங்க எத்தனை பர்சன்டேஜ்? ஜஸ்ட் 15%. வெறும் 15% தான் மூளைய பயன்படுத்தி ஒரு மனுஷன் சாதிக்கிறான். அதை வச்சு நான் கால்குலேட் பண்றேன். அப்ப நாம யாரு? என்ன சாதிக்கல? என்ன கர்மா வழி விடலையாடா? கர்மாலாம் வழி விட்டுடுச்சு, நாம வழி விடல.
நம்ம சோம்பேறித்தனம் நமக்கு வழி விடல. அப்படியே இப்படியே இருக்கிறது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோம். மாப்பிள்ளை மாதிரி அப்படியே இருக்கணும், அப்படியே ஹாப்பியா இருக்கணும், அப்படியே இருந்து காலத்தை தள்ளணும்னு நினைக்க கூடியவர்கள் ஜாஸ்தி. அவங்க கடைசி காலத்துல வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. என்னடா செய்யறது, எங்கடா இதை வழி கிடைக்குமா தப்பிக்க? வழிகள் அத்தனையும் அடைக்கப்பட்டு விடும். அப்ப அடைக்கப்படுற அளவுல நீங்க வாழக்கூடாது. அதற்கு உண்டான வழிகளை இப்பொழுதே தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.